அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் காலை வணக்கம். தமிழ் இலக்கிய வரலாற்றிலே சங்க இலக்கியங்கள் 8 தொகை நூல்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் கலித்தொகை என்ற நூலை பற்றி படிக்கும்போது ஒரு காட்சி விரிந்தது. ஒரு தாய் தலைவிரி கோலத்துடன் சாலையில் போய்க் கொண்டிருக்கிறாள். கடும் வெயில் போல் இருக்கிறது. தன் மகள் யாருடனோ ஓடிப்போய் விட்டாள் என்று கேட்டு அவள் எப்படி போனால், எந்த வழியில் போனாள் என்று தேடிக்கொண்டு வருகிறாள். எதிரே ஒரு வைணவ துறவி தன் மாணாக்கருடன் வருகிறார். அவரை பார்த்து, ஐயா, என் மகள் ஒரு ஆண்மகனுடன் இப்படி சென்று விட்டாளே என்று, அவள் போன வழி பார்த்தீர்களா என்று கேட்கிறார். அதற்கு அந்த வைணவ துறவி என்ன சொல்லியிருப்பார் என்று கருதுகிறீர்கள்? பாடல் பின்னாலே சொல்கிறேன். இப்பொழுது கலித்தொகையை பற்றி பார்க்கலாம். கலித்தொகை சங்ககால தமிழ் இலக்கிய தொகுதியான 8 தொகை நூல்களில் ஒன்று. பல புலவர்களின் பாடல்கள் அடங்கிய தொகுப்பு நூல் இது. கலித்தொகையில் சிவனை பற்றிய கடவுள் வாழ்த்து பாடல் ஒன்று உட்பட பாடப்பட்ட 150 பாடல்கள் மிகவும் அருமையானவை. அகப்பொருள் துறை பாட ஏற்ற யாப்பு வடிவங்களாக கலிப்பாவையும் பரிபாடலையும் தொல்காப்பியர் கூறுகிறார். துள்ளல் ஓசையால் பாடப்பட்டு பாவகையால் பெயர் பெற்ற நூல் கலித்தொகை ஆகும். பிற அகத்திணை நூல்கள் எடுத்துரைக்காத காமத்தின் வகையிலான காதலின் வகைகளான கைக்கிளை, அதாவது ஒருதலை காதல், பெருந்திணை, ஒவ்வா அல்லது பொருந்தா காமம், மடல் ஏறுதல், அதாவது தான் விரும்பிய பெண்ணை அடைவதற்கு தன்னை தானே உடலாலும் மனதாலும் காயப்படுத்திக் கொள்ளும் விதமாக பனங்கருக்கால் ஆன மடல் குதிரையில் ஏறி ஊர் மக்களால் இகழப்படும்படியாக நடந்து கொள்வது ஆகியவை கலித்தொகையில் மட்டுமே இடம்பெறுகின்றன. இப்பாடல்களின் மூலம் பண்டைக்கால ஒழுக்க வழக்கங்கள், நிகழ்ச்சிகள், மரபுகள், காலத்தின் தன்மை, நல்லவர் தீயவர் பண்புகள், விலங்குகள், பறவைகள், மரங்கள், செடிகொடிகளின் இயல்புகள் ஆகியனவற்றை அறிந்து கொள்ளலாம். கற்றறிந்தார் ஏத்தும் கலி, கல்வி வளவர் கண்ட கலி என்று சிறப்பித்து கூறப்படும் கலித்தொகையில் பழமொழிகள் போன்று ஒரே வரியில் அறக்கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. களிற்றையும் அடக்கும் ஆற்றல் இசைக்கு உண்டு என்ற உண்மையும், நீராடல் பற்றிய செய்தியும், மக்களின் நல்வாழ்விற்கான நெறிகளும் இவற்றில் விளக்கப்பட்டுள்ளன. இதில் உள்ள ஒவ்வொரு பாடலுமே நாடக பாணியில் அமைந்துள்ளது. அதாவது பிற்காலத்தில் சிறுகதை தோற்றத்திற்கு இது அடிப்படை என கருதப்படுகின்றது. மக்கள் காமனை வழிபாடு செய்தமை பற்றியும் அறிய முடிகிறது. இப்பாடல்களில் பொதுவாக பாண்டிய மன்னர், பாண்டிய நாட்டு கூடல் மாநகர், வைகையாறு போன்ற பாண்டி நாட்டு செய்திகளே அதிகம் கூறப்பட்டுள்ளன. இதனை எழுதியவர் நல்லந்தூணார் என்பவர். கலித்தொகைக்கு உரை எழுதியவர் நச்சினார் கிணியர் ஆவார். இப்பொழுது எடுத்துக்காட்டு பாடல். மேலே நாம் குறிப்பிட்ட அந்த காட்சிக்கு திரும்பி போவோம், வாருங்கள். செவிலித்தாய் தன் மகள் ஆண்மகன் ஒருவனுடன் சென்றாளா என ஒரு வைணவ துறவியிடமும் அவருடைய மாணாக்கரிடம் கேட்பது போல அமைந்த பாடல். எரித்தரு கதிர்தாங்கி ஏந்திய குடைநீழல் உரித்தாழ்ந்த சுரகமும் கரகமும் உரைசான்ற முக்கோலும் நெறிப்பட சுவலசையி வேறுவரா நெஞ்சத்து குறிப்பு ஏவல் செயல் மாலை கொலைநடை அந்த நீர் வெவ்விடைச் செலல் மலை மாலை ஒழுக்கத்தீர் இவ்விடை என்மகள் ஒருத்தியும் பிறழ்மகன் ஒருவனும் தம்முளே புணர்ந்த தாமரை உணர்ச்சியர் அன்னார் இருவரை காணிரோ பிறுவ. பொருள்: காயும் ஞாயிற்று கதிர்களின் வெப்பத்தை தாங்கி நிழலை தரும் கொடைகளை உங்கள் கைகளில் ஏந்தி உரியில் தொங்கும் தண்ணீர் கமண்டலத்தையும் முக்கோலையும் முறைப்பட தோளில் சுமந்து இறைவனைத் தவிர வேறு எதையும் எண்ணாத நெஞ்சத்துடன் ஐம்பொறிகளும் நீங்கள் ஏவிய வழியில் நடக்கும் இயல்பை பெற்ற அந்தணர்களே, வெப்பம் மிகுந்த இக்காட்டு வழியில் செல்லும் சிறந்த ஒழுக்கத்தை உடையவர்களே, ஐயா,
பிற அறியாமல் இணைந்த என் மகளும் ஒருத்தியின் மகனும் பிறர் அறிந்த நிலையில் உள்ளனர். அத்தன்மையுடைய அவர்கள் இருவரும் இந்த பாதையில் செல்லுவதை நீவீர் கண்டீர்களா என்று கேட்டதும் வைணவத் துறவி பாடுகிறார் பாருங்கள். காணேம் அல்லேம் கண்டனம் கடத்து இடை ஆண் எழில் அண்ணலோடு அரும்சுரம் முன்னிய மானிழை மடவரல் தாயிர் நீர் போரீர் பல்வுரு நரும் சாந்தம் படுப்பவர்க்கு அல்லதை மலைவுளே பிறப்பினும் மலைக்கு அவை தாம் என் செய்யும் நினையுங்கால் நும்மகள் நுமக்கும் ஆங்கு அணையலே சீர்கழி வெண்முத்தம் அணிபவர்க்கு அல்லதை நீர் உளே பிறப்பினும் நீர்க்கு அவை தாமன் செய்யும் தேருங்கால் நும்மகள் நுமக்கும் ஆங்கு அணையலே ஏழ்புணர் இன்னிசை முரல்பவர்க்கு அல்லதை யாழ் உழையே பிறப்பினும் யாழ்க்கு அவை தாம் என் செய்யும் சூழுங்கால் நும்மகள் நுமக்கும் ஆங்கு அணையலே என ஆங்கு இறந்த கற்பினாட்கு எவ்வமும் படரும் நின் சிறந்தானை வழிபடி சென்றனல் அறம் தலை பிரியா ஆறும் மற்ற அதுவே. எப்படி அழகாக பதில் சொல்கிறார் பாருங்கள் துறவி. பொருள், நாங்கள் காணாது இருக்கவில்லை அம்மா, கண்டோம். அழகான சிறந்த ஆணுடன் கடுமையான காட்டு வழியில் செல்லும் அழகிய அணிகலன்களை அணிந்த இளம்பெண்ணின் தாயாக இருப்பீர் போலும். பல மனங்களை உடைய நறுமணச் சந்தனம் பயன்படுத்துபவர்களுக்கு பயன் கொடுப்பது அல்லாது தான் பிறந்த மலைக்கு எந்த வகையில் பயன்படும்? நினைத்து பார்த்தால் உன் மகளுக்கும் உனக்கும் உள்ள உறவு அத்தகையதே. சிறப்பு மிகுந்த வெள்ளை முத்துக்கள் அணிபவர்களுக்கு அழகை தருமே தவிர தாம் பிறந்த கடலுக்கு எந்த வகையில் பயன்படும்? ஆராய்ந்து பார்த்தால் உன் மகளுக்கும் உனக்கும் உள்ள உறவும் அத்தகையதே. 7 நரம்புகளில் எழும் இனிய இசை இசைப்பவர்களுக்கு அல்லாது யாழில் பிறந்தாலும் யாழ்க்கு எந்த வகையில் பயன்படும்? நினைத்து பார்த்தால் உன் மகளுக்கும் உனக்கும் உள்ள உறவு அத்தகையதே. ஆதலால் சிறந்த கற்பு நெறியை மேற்கொண்டு தலை சிறந்த ஒருவனை ஏற்றுக்கொண்டு சென்ற உன் மகளை எண்ணி வருந்தாதீர். அவள் சென்ற வழி அறத்தோடு ஒத்தது ஆகும் என்று தீர்ப்பு சொன்ன மாதிரி சொல்லிவிடு போகிறார். தமிழர் மரபு காதலை போற்றுவர் என்பதை வைணவத் துறவி வாயால் சொல்ல வைத்தது கலித்தொகை. இல்லறம் நல்லறம் என்று வள்ளுவர் கூறுகிறார். காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து மாதர் அறங்கள் பழமையை காட்டிலும் மாட்சி பெறச் செய்து வாழ்வமடி என்கிறார் புதுமை பெண்ணை அழைக்கும் பாரதி. தமிழ் இலக்கியம் சொல்லாத வாழ்வியல் இல்லை, அல்லாத சுவையில்லை, நயமில்லை. வாருங்கள் தமிழ் இணைவோம், தமிழை பருகுவோம். அடுத்த பகுதியில் இன்னொரு நூல் நயத்துடன் உங்களை காண்கிறேன். நன்றியுடன் விடைபெறுகிறேன். நாகராஜன். வணக்கம்.